ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனல் மூலமாக பல வருடங்கள் கிறிஸ்தவ போதனைகளை செய்து கொண்டிருந்த சகோதரர் லெனின் அவர்கள் சமீபத்தில் நான் கிறிஸ்தவத்தை விட்டு விலகுகிறேன் என்று ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். ஒரு சில மாதங்களாகவே அவர் சில குழப்பத்தில் இருந்தார். அவருடைய கிறிஸ்தவ போதனைகளை பப்ளிக்கிலிருந்து ப்ரைவேட்டுக்கு மாற்றிட்டு பல நிலைப்பாடுகளை எடுத்ததை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். அவர் போதித்த நாட்களிலே ஒரு சில உபதேசங்களை மிகவும் தீவிரமாக எதிர்த்தவர்களில் நானும் ஒருவன். அவருக்கு எதிராக பல வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறேன். இப்பொழுது இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டு தன்னுடைய முடிவை அறிவித்திருக்கிறாரே, இவரை குறித்த என்னுடைய பார்வை என்ன என்று இந்த வீடியோவில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவருடைய வீடியோக்களை சில வருடங்களாக நான் பார்த்து வருகிறேன். சபைக்குள்ளே இருக்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள ஊழியர்களையும் எக்ஸ்போஸ் பண்ணவர். எனவே இவருடைய வீடியோக்களை நான் பார்த்துட்டு இருந்தேன், செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதிலே அநேக செய்திகள் எனக்கு மிகவும் பிரயோஜனமானவைகளாக இருந்தது. வசனத்தை போதித்ததுனால சில வசனங்களுக்கு அவர் கொடுத்த விளக்கங்கள் ஏற்புடையதாக இருந்தது. பின்னாளிலே ஒரு சில உபதேசங்கள் அவர் ஒரு சில வசனங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு எதிராக இருக்கிற வசனங்களை அவர் தவறாக போதித்த காரியங்கள் என்னை யோசிக்க வைத்தது. நானும் வேதத்தை தொடர்ந்து வாசித்து கொண்டிருப்பதனால எனக்கு அது இடரலாக தோன்றியது. உடனே நான் அவருக்கு அந்த செய்திகளிலே கமெண்ட்ஸ் பகுதியில் நான் என்னுடைய பதிவை போடுவேன். பெரிய நீண்ட பதிவுகளை போட்டிருக்கிறேன். அதில் ஒரு சில பதிவுகளுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் காலப்போக்கில் தான் எனக்கே புரிஞ்சுது, நாங்கள் போடுற பதிவுகள் அல்லது அவருடைய கருத்துக்கு எதிராக போடுகிற பதிவுகள் அங்கே கமெண்ட்ஸ்லேயே இருக்காது. எங்களுக்கு தெரியும், இப்போ நான் போட்டிருக்கேன்னா எனக்கு தெரியும், ஆனால் மற்றவர்கள் அதை பார்க்க முடியாது என்பதை அறிந்து கொள்வதற்கு சில காலமாகிவிட்டது. என்ன போதனை எனக்கு இடரலாக இருந்தது என்றால், ஒன் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு. ஒரு முறை ஒருவன் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவன் அந்த ரட்சிப்பை இழக்க முடியாது என்கிற போதனை. அது இவர் கொண்டு வந்த போதனை அல்ல, அது பல காலமாக இருக்கிற போதனை. அதை கொண்டு வந்தவர்கள் தவறான நோக்கத்திற்காக கொண்டு வரவில்லை, வேதத்தை அடிப்படையாக கொண்டுதான் கொண்டு வந்தார்கள். அதாவது உபதேசங்களை கட்டமைப்பது அல்லது உபதேசங்கள் நல்லதா கெட்டதா என்றால் உபதேசங்கள் நல்லது தான். ஆனால் அதை பின்னாளிலே புரிந்து கொண்டவர்கள் எப்படி அதை போதிக்கிறார்கள் என்பது மிக முக்கியம். இவர் அந்த ஒன் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு என்கிற அந்த கருத்தை போதித்த விதம் தவறாக இருந்தது. அந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக பல வசனங்களுக்கு இவர் தவறான விளக்கங்களை கொடுத்ததை என்னால் அறிய முடிந்தது, என் போன்றவர்களால் அறிய முடிந்தது. எனவே பல நாட்கள் சிந்தித்து இறுதியாக நான் அவருக்கு ஒரு இமெயில் அனுப்பினேன். பிரதர், உங்களுடைய இந்த உபதேசத்தை என்னால் ஏற்க முடியல, எனவே உங்களுக்கு எதிராக நான் செய்திகளை போட போகிறேன் என்று அவருக்கு நான் இமெயில் பண்ணேன். அவர், பிரதர், உங்கள் விருப்பத்தை நீங்கள் செய்யுங்க, 2 கருத்து இருப்பது நல்லது தான், பார்க்குற ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு அவர் பதில் கொடுத்தார். நீங்கள் சாதாரணமாக அவர்கிட்ட வேறு விதத்தில் நான் அவருடைய உருவத்தை பார்த்தது கிடையாது, அவருடைய பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது, அவர் எங்கே இருக்கிறான்லாம் தெரியாது. ஆனால் இமெயில் மட்டும் என்கிட்ட இருந்ததுனால அவரை நான் தொடர்பு கொள்ள முடிந்தது. பழகுவதற்கு இனிமையானவர். நீங்கள் பல முஸ்லீம் சகோதரர்கள்ட்ட பல இந்து சகோதரர்கள்ட்ட நீங்கள் பழகும் பொழுது அவர்கள் இனிமையாக பழகுவார்கள், ஜென்டிலாக இருப்பார்கள். அதே போல் இவர் ஒரு ஜென்டில்மேன். நீங்கள் இமெயில் அனுப்புனீங்கன்னா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவார், ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அப்படி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி, பிரதர், உங்களுடைய வியூஸை நீங்கள் வைங்க அப்படின்னு சொன்னார். அதிலிருந்து சில வருடங்களாக நான் அவருக்கு எதிராக செய்திகளை போட்டு கொண்டு இருக்கிறேன். அவருக்கு எதிராக நான் அதை குறிப்பாக இந்த கருத்துக்கு அவருக்கு எதிராக என்றால்
அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராக அல்ல. இந்த கருத்துக்கு ஒரு முறை ஒருவன் ரட்சிக்கப்பட்டு விட்டால் ரட்சிப்பை இழக்க முடியாது என்று இவர் போதிக்கிற அடிப்படை மிகவும் தவறாக இருக்கிறது என்று பல கேள்விகளை நான் இவருக்கு கேட்டிருக்கிறேன். அதில் எல்லா கேள்விகளுக்கும் இவர் பதில் கொடுத்தது கிடையாது. சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் கொடுப்பார். அதில் அவருக்கு எது சாதகமாக இருக்குமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துட்டு என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் இவர் எப்பொழுதுமே முழுமையாக பதில் சொன்னது கிடையாது. இப்படி நான் போட்ட பிறகு இன்னும் பல சகோதரர்களோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. அதிலே குறிப்பாக அண்ணன் கோவில் பிள்ளை அவர்கள் பின்னாளிலே அவரோடு சேர்ந்து அண்ணன் கோவில் பிள்ளை அவர்களோடு சேர்ந்து அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு சேனல் வைத்து ஆரோக்கியம் அண்ணா என்கிற சேனல் வைத்து அவரும் இவருக்கு பிரதர் லெனினுக்கு எதிராக பல செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். அவர்கள் இருவரும் மாறி மாறி யூதாஸ் விஷயங்களில் யாக்கோபு 3வது அதிகாரத்தின் 1வது வசனங்கள் அந்த போதகர்களை குறித்த காரியங்களில் மிகவும் கடுமையாக கருத்தியல் ரீதியாக மோதிக்கொண்டார்கள். பின்னாளிலே நானும் அண்ணன் கோயில் பிள்ளை அவர்களும் இணைந்து வீடியோக்கள் வெளியிட்டோம். ஜீவ நீரோடை பாஸ்டர் சாம்சன் பால், அப்புறம் திருப்பூர் பிரதர் டேனியல் போன்றவர்கள் இவருக்கு எதிராக வீடியோக்களை குறிப்பாக ரட்சிப்பு விஷயத்தில் போட்டாங்க. இன்னும் அநேகர் போட்டிருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம். இவர்களுக்கு எல்லாருக்கும் அவர் மிகவும் கடுமையான வார்த்தைகளினாலே பதில் தந்திருக்கிறார். அது பரவாயில்ல. இப்படி நாங்கள் தொடர்ந்து கருத்தியல் ரீதியாக வசனத்தின் ரீதியாக நாங்கள் எதிரான கருத்துக்களை பேசி வந்திருக்கிறோம். ஓகே, இதுதான் ஒரு பேக்ரவுண்ட். ஸோ அவரை எதிர்த்து நான் வெளியிட்ட அல்லது நாங்கள் வெளியிட்ட வீடியோக்கள், ஓகே, அந்த நாட்களிலே இவரை குறித்த என் பார்வை. இப்போ நான் எதை பேச போகிறேன்னா இந்த வீடியோவில் அவரை குறித்த பார்வை என்னதாக இருந்தது, என்னுடைய பார்வை அவரை குறித்த பார்வை என்னதாக இருந்தது, இப்பொழுது என்னவாக இருக்கிறது, இந்த 2 காரியத்தை நான் கொஞ்சம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் செய்திகளை வெளியிடும்போது பல வசனங்களுக்கு நல்ல விளக்கங்களை கொடுத்துருக்கிறார். நீங்கள் அரிசியில் கலந்த நாட்களில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 1 கிலோ அரிசி இருக்குன்னா அதில் சில கிராம் கல்லை தான் சேர்ப்பாங்க. சரியா? பால் இருக்குது, நல்ல பாலில் கொஞ்சம் தண்ணி தான் சேர்ப்பாங்க. முழுசும் தண்ணியாக இருந்தால் தான் எளிதாக நம்ம தண்ணின்னு சொல்லிடுவோமே. அதே போல் தான் இவருடைய போதனை. பல வசனங்களுக்கு நல்ல விளக்கங்களை இவர் கொடுத்தது உண்மை. ஆனால் சில வசனங்களை இவர் திரித்து பேச ஆரம்பித்தார். காரணம், இவர் கொண்டிருந்த கொள்கை, இவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை. அந்த கொள்கையை நிலைநிறுத்த இவர் விரும்பினார். அந்த கொள்கைக்கு எதிராக பல வசனங்கள் இருப்பது அவருக்கு தெரியும். ஆனால் அந்த வசனங்களை இவருடைய கொள்கைக்கு ஏற்றாற்போல் எப்படி மாற்றலாம் என்று தன்னுடைய அறிவை, தன்னுடைய தர்க்க அறிவை, அதாவது லாஜிக்கல் அறிவு என்று சொல்லும்ல, லாஜிக்கல் திங்கிங், அப்படி பல கேள்விகளை கேட்டு குழப்பி அப்படி திரித்து இப்படி திரித்து இவர் வசனங்களை போதித்து கொண்டு வந்தார். அந்த நாட்களிலே இவரை குறித்த என்னுடைய பார்வை என்னதாக இருந்தது என்றால், இவர் ஒரு வேத புரட்டன். தீத்து 3வது அதிகாரத்தின் 10-11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இவர் வேத புரட்டன் எனக்கு தெரியும். ஆனால் இவரோடு எனக்கு எந்த சபை ரீதியான ஃபெல்லோஷிப் கிடையாது. யூடியூப்பில் இவர் வசனங்களுக்கு தவறான விளக்கங்களை கொடுக்கிறார். எனவே இவருடைய அந்த கருத்துக்கு எதிராக சரியான வசனங்களை போதிக்க வேண்டிய அல்லது எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு வந்தது. மற்றபடி தேவையில்லாத விவாதங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். எனவே இவர் பேசிய எல்லா கருத்துக்களுக்கும் எதிர்கருத்து இருந்தாலும் கூட எல்லா நேரங்களிலும் எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் விளக்கம் கொடுக்கவில்லை, அல்லது நான் விளக்கம் கொடுக்கவில்லை. காரணம், தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்க நாங்கள் விரும்பினோம். ஆனால் இவர் சபையை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் பல நேரங்களில் ஆவியானவரால் ஏவப்பட்டு இவருக்கு எதிராக பல
செய்திகளை வெளியிட வேண்டியிருந்தது. சரியா? அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். இவரை குறித்த என் பார்வை. சரியா? 11வது வசனம் சொல்லுது பாருங்க. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்பு உடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. இதை நான் அன்றைக்கே அறிந்திருந்தேன். இவர் பாவம் செய்கிறாரு. வேதத்தை தன்னுடைய கருத்தை வலியுறுத்துவதற்காக, அதை ஜெயிக்க வைப்பதற்காக மற்ற வசனங்களை துணிகரமாய் இவர் புரட்டுகிறார் என்று அன்றைக்கே எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கே இவர் பாவத்தில் இருக்கிறார் என்பது என்னால் உணர முடிந்தது. பல வீடியோக்களை என்னுடைய வீடியோக்களை இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எடுத்து சொல்லி பார்த்தோம். ஆனால் அவருடைய வீரியம் கூடிக்கொண்டே தான் இருந்ததே தவிர அவர் வேதத்தை எல்லா வசனங்களுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுத்ததாக பார்க்க முடியவில்லை. எப்போவுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, வேதத்தின் ஒரு பக்க உண்மைகளை நான் சொல்கிறேன், திரும்பி சொல்கிறேன் பாருங்க, உண்மைதான். வேதத்தின் ஒரு பக்க உண்மையை மாத்திரம் போதிப்பதும் ஆபத்து. வேதம் முரண்படவில்லை, வேத வசனங்கள் முரண்படாது. வேதத்தை வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள் கருத்தில் மாறுபடுகிறாங்க. ஓகே, அதை தேவன் அனுமதிக்கிறார். சரியா? தேவன் சுயாதீனத்தை எல்லா மனுஷனுக்கும் எல்லா காலத்திலும் கொடுத்திருக்கிறார். தாங்கள் என்ன தியானிக்கிறார்களோ, எப்படி அது வெளிப்படுத்தப்படுகிறதோ அதை அவர்கள் பேசுகிறதற்கு தேவன் அனுமதிக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் வேதத்தை தியானிக்கும் பொழுது தேவன் நம்மை காப்பாற்றுகிறார். எது உண்மை, எது சரி, எது தவறு என்பதை வசனத்தின் மூலமாக நமக்கு சுட்டிக்காட்டி நம்மை தேவன் பாதுகாக்கிறார். சரியா? அப்போ இவர் ஒரு பக்க உண்மைகளை மாத்திரமே இவர் போதித்து வந்தார். நீங்கள் 2 கை இருக்குது, 2 கைக்கும் நம்ம டம்பிள்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி 2 கையும் நல்ல ஷேப்புக்கு கொண்டு வரணும்னு நாம் எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஒரு கையை மட்டும் நல்ல எக்ஸசைஸ் கொடுத்து ஓகே அதை மட்டும் புஷ்டி ஆக்குனா அது வீக்கம்னு தான் நம்ம சொல்லுவோம், அது ஆரோக்கியம் என்று நம்ம சொல்ல மாட்டோம். அதே போல தான் இவர் ஒரு பக்க வசனங்களை ரொம்ப அதிதீவிரமாக போதித்தார், மறுபக்க வசனங்களை தவறாக போதித்தார். ஓகே, அந்த வகையிலே இவர் ஒரு வேத புரட்டனாக இருந்தார். என்னுடைய பார்வை இவரை குறித்து அன்றைக்கு அப்படித்தான் இருந்தது. ரெண்டாவதாக 2 பேதுரு 2வது அதிகாரத்தின் 1வது வசனம். இவர் ஒரு கள்ள போதகனாக இருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளும் 2 பேதுரு 2:1 கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அன்னைக்கே வேதம் நமக்கு எச்சரிச்சிருச்சு. இவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி, ரொம்ப பிளான் பண்ணி திட்டமிட்டெல்லாம் இதை செய்யலை. பிசாசு இவரை வஞ்சிச்சிட்டான். இவருக்கே தெரியாது, இவர் கேட்டுக்குள்ளே இருக்கிறது இவருக்கே தெரியாது. தந்திரமாய் எப்படி நுழைய பண்ணாங்க? ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இவருடைய போதனையை கேட்டு தன்னுடைய மனைவியை தள்ளிட்டு தன்னோடு பணிபுரிந்த வேறொரு பெண்ணோடு கூடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு இவருடைய போதனை தைரியத்தை கொடுத்து விட்டது. பாவத்திலே நிலைத்திருக்கிறவனுக்கு தைரியத்தை கொடுத்தது இவருடைய உபதேசம். இவரே அதை ஒரு வீடியோவாக போட்டார். இவருடைய ஒரு செய்தியினுடைய கமெண்ட்ஸ் பகுதியில் அந்த சகோதரன் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார். அதை அடிப்படையாக கொண்டு அவர் ஒரு வீடியோ போட்டார். எனக்கு தெரிஞ்சு, எனக்கு நினைவு சரியாக இருந்தால் ஒரு ஜனவரி மாதம் 2023 ஜனவரியா 2022 ஜனவரியான்னு தெரில, அநேகமாக 2023 ஜனவரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜனவரி மாதத்தில் வெளியிட்டார். அதுக்கப்புறம் உடனே டெலீட் பண்ணிட்டார். அதை குறித்து இப்போ நான் பேசலை. முன்னாடி என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போதுலேருந்தே நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். எதற்காக டெலீட் பண்ணீங்க? என்ன செய்தார்? தன்னுடைய மனைவியை தள்ளிவிட்டு வேறொரு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு இவர் என்ன ஆலோசனை கொடுத்துருக்கணும்? என்ன வேத ஆலோசனை கொடுத்துருக்கணும்?
வேதம் ஒருவனுக்கு ஒருத்தியைத்தான் வலியுறுத்துகிறது. எனவே நீங்கள் செய்கிறது தவறு பிரதர், நீங்கள் இதை செய்யக்கூடாது, நீங்கள் அதிலிருந்து மனம் திரும்பணும், அப்படி இவர் போதிச்சிருக்கணும். ஆனால் இவரால் போதிக்க முடியாது. ஏன்னா ஒரு முறை மனம் திரும்பிட்டா மீண்டும் மீண்டும் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று இவர் போதித்து கொண்டிருந்தார். எதிர்கால பாவங்களும் முற்றிலுமாக மன்னிக்கப்பட்டாச்சு, அதனால் என்ன பாவம் செய்தாலும் இயேசு விசுவாசிச்சிட்டாலே போதும், நீ பரலோகத்துக்கு போயிடலாம் என்கிற உபதேசத்தை இவர் தொடர்ந்து பேசிக்கொண்டு வந்ததுனால இந்த மனிதன், வேசித்தன பாவத்தில் நிலைத்திருக்கிற மனிதன் தைரியம் அடைந்தார். இவருடைய உபதேசம் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி, இதை அவர் நுழைய பண்ணினார். அந்த மனுஷனுக்குள்ள நுழைஞ்சது. அந்த மனுஷன் தன்னுடைய மனைவியை துணிகரமாக விட்டுவிட்டு வேறொரு பெண்ணோடு வாழ்ந்து வந்தான். அவன் மனம் திரும்பியதாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் இவர் செய்தி போட்டுட்டு என்ன அந்த செய்தியினுடைய சாராம்சம் தெரியுமா? தன்னுடைய உபதேசத்துக்கு கிடைத்த வெற்றியாக இவர் பிரகடனப்படுத்தினார். எனவே தான் நான் சொல்கிறேன், இவர் ஒரு கள்ளப்போதகன். வேதத்தின் மற்ற பகுதி என்ன ஆலோசனையை கொடுக்கிறது ஒரு கணவனுக்கு, அதை இவர் போதித்திருக்க வேண்டும். இவர் ஒரு நல்ல போதகராக இருந்தால் அதை போதித்திருக்க வேண்டும். ஆனால் இதை அவர் அன்றைக்கு போதிக்கவில்லை. எனவே அன்றைக்கே எனக்கு தெரியும் இவர் ஒரு கள்ளப்போதகனாக இருந்தார். என்ன செய்வாங்க இந்த கள்ளப்போதகர்கள்? தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். கீழே அந்த கள்ளப்போதகர்கள் அல்ல கள்ள தீர்க்கதரிசிகள் என்னென்ன செய்வாங்கங்கிறது போடப்பட்டிருக்கு. இவருக்கு பொருளாசை கிடையாது. இவர் புகழை விரும்பினாரா என்பது எனக்கு தெரியல. பெருமை எந்த அளவுக்கு இவருக்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியல. ஆனால் பணத்தை ரொம்ப விரும்பினதாக பார்க்க முடியல. ஏன்னா அவர் மானிட்டைசேஷனே செய்யலை. ஓகே. ஆனால் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாக நுழைய பண்ணின ஒரு கள்ளப்போதகன். என்ன பாவத்திலே நீ நிலைத்திருந்தாலும் பரலோகம் போகலாம் அப்படிங்கிற இவருடைய போதனை அநேகரை தவறாக வழி நடத்தி விட்டது. இன்றைக்கும் அந்த போதனுடைய தாக்கம் பலரை பாதித்து கொண்டிருக்கிறது. இதை மறுக்கவே முடியாது. என்ன பாவம் செய்தாலும் நீ ரட்சிப்பை இழக்க மாட்டியே. அதனால் பாவம் செய்யும் பொழுது ஒரு பாவ உணர்வு அடைய முடியாதபடிக்கு இவருடைய உபதேசம் அநேகரை தடுத்தது என்பது முற்றிலுமான உண்மை. மூன்றாவது காரியம், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம். எபேசு சபைக்கு பவுல் எபேசு சபையை விட்டு போகும் பொழுது அந்த மூப்பர்களை அழைத்து அவர் பேசுகிற காரியம், அதில் அவர் ஒன்று சொல்கிறார். 20வது அதிகாரம் 28லேருந்து நான் வாசிக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். நல்லா பாருங்க, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய். என்னுடைய செய்திகளையும் தம்ப்நெயிலையும் பாருங்கள், அதிலே நான் வெளிப்படையாக அதை அறிவித்திருந்தேன். அப்பொழுதே ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய். இவர் சிலரை வஞ்சித்திருக்கிறார். இப்போ பாருங்க, இன்னைக்கு அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரே, இந்த நிலைப்பாடை ஆதரிக்கிறவர்கள், இவரை பின்பற்றினவர்கள் அநேகர் இந்த நிலைப்பாடை எடுத்திருப்பார்கள். ஏன்னா எப்போவுமே வேதத்துக்கு எதிராக பேசின நபர்களை ஒரு கூட்டம் ஜனங்கள் நம்பி அவர்களுக்கு பின்னதாக போனதாகத்தான் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம், வேதத்திலும் பார்க்கிறோம். சரியா? எனவே இவரை மட்டும் தெய்வமாக கொண்ட, இவரை மட்டும் ஆவியானவராக கொண்ட, வேத வசனங்களை காட்டிலும் பிரதர் லெனின் தான் எங்களுக்கு மேலானவர் என்று நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு முட்டாள் கூட்டம், ஒரு மடமை கூட்டம், ஒரு பேதமை கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னா,
இவருடைய நிலைப்பாடைத்தான் எடுப்பார்கள், இவரைத்தான் பின்பற்றுவார்கள். சரியா? எனவே அது உண்மை, அதை மறுக்க முடியாது. சரியா? எனவே இவர் ஒரு ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய். ஜனங்களை, சபையிலே வருகிற சீஷர்களை வழி விலக செய்கிற தந்திரமான உபதேசங்களை இவர் கொடுத்தார். இவர் ஒரு வேத புரட்டன், இவர் ஒரு கள்ள போதகன், இவர் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாயாக இருந்தார் என்பதுதான் இவரை குறித்த என்னுடைய பார்வையாக இருந்தது. சரி, இப்போ என்ன பார்வை? இப்போ அவர் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார். இன்னைக்கு அவர் ஒப்புக்கொள்வார் அவருக்கு சுயாதீனம் இருக்கிறது என்று. ஏன்னா இவர் போதிக்கும் போது என்ன போதிச்சார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு சுயாதீனமே கிடையாது. ஒரு முறை விசுவாசித்து விட்டால் அந்த விசுவாசத்தை விட்டு அவனே விரும்பினாலும் விலக முடியாது என்று போதித்தார். ஆனால் இன்னைக்கு அவர் விசுவாசத்தை விட்டு விலகி இருப்பதாக அவரை அறிவித்திருக்கிறார். என்ன பிரதர் சொல்லிங்க, அவர் கிறிஸ்துவை விட்டு போனதாக சொல்லலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிறிஸ்தவத்தை விட்டு போகிறார் என்றால் அவர் கிறிஸ்துவை விட்டு போகிறார் என்றுதான் அர்த்தம். காரணம், அவர் வசனத்தை பொய் என்று சொல்லிவிட்டார், பைபிள் பொய் என்று சொல்லிவிட்டார். எனவே நிச்சயமாக வார்த்தையாகிய தேவன் இயேசுவை விட்டு இவர் விலகிவிட்டார். சத்தியத்தை விட்டு இவர் விலகிவிட்டார். இன்னைக்கு அவர் ஒப்புக்கொள்வார், ஆமா எனக்கு சுயாதீனம் இப்பொழுதும் இருக்கிறது. அன்னைக்கே நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தேன், பிறந்தது முதல் இறப்பது வரைக்கும் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார் நம்முடைய தேவன். அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்திலே கொடுத்த சுயாதீனம், நன்மை தீமை தெரிவதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 1வது அதிகாரத்தின் வசனங்களை வாசிச்சிங்கன்னா தேவன் இல்லை, தேவன் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் காணப்படுகிறவைகளை கொண்டு அறியப்படும். ஓகே, அதனால் போக்கு சொல்ல இடம் கிடையாது என்பதை வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு அவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு வெளியேறியிருக்கிறார். இப்போ சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் ரட்சிக்கவே படவில்லை. இது என்ன ஒரு அபத்தமான வாதம் பாருங்க. அவர் பிரதர் லெனின் ஒரு வீடியோவில், எனக்கு ஞாபகம் இருக்குது, இது சரிதான்னு நான் நம்புகிறேன், சரியா? ஒரு வீடியோவில் அவர் சொன்னதாக எனக்கு ஞாபகம், ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து தன்னுடைய 37வது வயதிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டதாக அவர் சொல்லியிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார், இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ரோமர் 10வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே பிரதர் லெனின் அன்னைக்கு போதித்த நாட்களிலும், ஆரம்ப நாட்கள், அவருடைய ஆரம்ப நாட்கள், அவர் போதித்த நாட்கள், அவர் பிரகடனப்படுத்திய காரியத்தையும் பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாக ரட்சிக்கப்பட்டவர் என்பதில் மாறுபட்ட சந்தேகமே இல்லை. நமக்கு சந்தேகமே கிடையாது. ஓகே, எனக்கு சந்தேகம் இல்லை, அவர் ரட்சிக்கப்பட்டது உண்மை. ஆனால் இப்பொழுது அவர் அந்த ரட்சிப்பு எனக்கு வேண்டாம். ஏன்னா நம்முடைய ரட்சிப்பு எங்கே இருக்குது? இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். நம்முடைய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறது. இப்பொழுது அவர் இயேசு கிறிஸ்து வேண்டான்னு போயிருக்கிறாரு. எனவே இப்பொழுது ரட்சிப்பு அவருக்குள்ளே கிரியை செய்ய முடியாது. ஓகே, ஆனால் இப்பொழுது அவரை குறித்த பார்வை, இப்பொழுது இந்த நிலைப்பாடை அவர் எடுத்திருக்கிறார். சரியா? இது என்ன புதுசா? இவர் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறிவிட்டார், ஆகா பிரதர் லெனின் வெளியேறிவிட்டாரே என்பது ஒரு புதுசா? இவரை போன்று லட்சோதி லட்சம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் இயேசுவை மறுதலித்து இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஏத்தியஸ்ட் இருக்கிறாங்க. ஓகே, இவர் ஏத்தியஸ்ட் என்று தன்னை பிரகடனப்படுத்தலை இன்னும். ஆனாலும் இயேசு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்களே இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அநேகர் இயேசுவை விட்டு விலகி போயிருக்கிறார்கள். விலகி போயிட்டு திருப்பி இயேசுவிட்ட வந்தவர்களும் உண்டு. சரியா? அதனால் இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அவர் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியே இருக்கிறார். அவருடைய சுயாதீனத்தினாலே அந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார். ஓகே,
அப்போ கிறிஸ்துவை விட்டு விலகுபவர்களுக்கு என்னென்ன ஆபத்து இருக்குது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எபிரேயர் 6:6 நம்ம வாசிக்கிறோம். அப்போ இவருக்கு எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னா, இவர் கிறிஸ்துவை ஏற்காதது வரைக்கும் அல்லது கிறிஸ்துவை விட்டு விலகி இருப்பது வரைக்கும் இந்த காரியம்தான். மறுதலித்து போனவர்கள் அவர்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பது அல்லது பிரகாசிக்க செய்வது முடியாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதை தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அதனால தான் இயேசுவை பின்பற்றுகிறவர்களே இயேசுவை தேவ பிள்ளைகளை பின்பற்றி பொறுமையோடு முடிவு பரியந்தம் நாம் அந்த பொறுமையை காத்துக்கொண்ட நம்முடைய நம்பிக்கையை, என்ன நம்முடைய நம்பிக்கை? நித்திய ஜீவன் உண்டு என்கிற நம்பிக்கை நாம் காத்துக்கொண்டால் நாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இதைத்தான் எபிரேய ஆசிரியர் 6வது அதிகாரத்தில் சொல்ல வருகிறார். ஆனால் இவர் மறுதலித்து போயிருக்கிறார். அவரை பிரகாசிப்பது கொஞ்சம் கூடாத காரியம்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கம் பெரியது. இயேசு கிறிஸ்துவுடைய கரங்கள் இன்றைக்கும் விரிந்தே இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே எப்படி அவருடைய கரங்கள் விரிக்கப்பட்டதோ அதே போல இன்றைக்கும் விரிந்து தான் இருக்கிறது. எந்த நேரத்தில் இவர் மனம் திரும்பினாலும் இயேசு கிறிஸ்து இவரை ஏற்றுக்கொள்வார். இவர் மனம் திரும்ப வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஓகே. இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா, பின்னிலைமை முன்னிலைமை. ஓகே. இவர் இதற்கெல்லாம் எப்படிப்பட்ட விளக்கங்களை கொடுத்தாருங்கிறது அதை கேட்டவங்களுக்கு தெரியும். சரியா? ஆனால் அந்த வசனம் என்ன சொல்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மீண்டும் அந்த அசுத்தங்களால் ஜெயிக்கப்பட்டால், பாவத்தினால ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் அதை நம்ம பார்க்குறோம். இவருடைய பின்னிலைமை கொஞ்சம் கேடாக தான் இருக்கும். ஆனால் அது நம்முடைய விருப்பமா? இல்லை, வசனம் அப்படி சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் 2 கரங்களை விரித்து வைத்திருக்கிறார். இவர் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்னா இவர் கிறிஸ்தவத்தை விட்டு போகலாம். ஒருவேளை இவர் வேறு மார்க்கத்தை பின்பற்றலாம், அல்லனாக்கி ஏத்தியஸ்டாக மாறலாம். என் பின்னாளில் கிறிஸ்தவத்துக்கு எதிராக கூட இவர் பேசலாம், கிறிஸ்துவுக்கு எதிராகவும் இவர் பேசலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானம் இந்த உலகத்தில் எந்த மார்க்கமும் தர முடியாது, எந்த அறிவும் தர முடியாது, எந்த பணமும் தர முடியாது, எந்த புகழும் தர முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. எனவே இவருக்கு சமாதானம் மீண்டும் இயேசு கிறிஸ்துவிட்ட வந்தால் மாத்திரமே சாத்தியம். அந்த சமாதானத்தை இவர் பெற வேண்டும், மீண்டும் பெற வேண்டும். மீண்டும் இவர் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரணும். அதற்கு ஒன்று தான் செய்யணும், தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி இயேசு கிறிஸ்துவிட்ட போய் அவர் தன்னை அர்ப்பணித்தால், அந்த உறவை அவர் புதுப்பித்து கொண்டால், அவரிலே நிலைத்திருந்தால் நிச்சயமாக இவருக்கு மீண்டும் மீட்பு உண்டு. நிச்சயமாக அது நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சரி, அவர் இந்த வீடியோவில் என்ன பேசினார்? பைபிள் வசனத்தில் நிறைய பொய் இருக்குது, அதனால தான் நான் கிறிஸ்தவத்தை விடுகிறேன். டினாமினேஷன் பிரிவுகள் இவ்வளோ இருக்குது, அதனால தான் நான் கிறிஸ்தவத்தை விடுகிறேன். இதற்கு நீங்கள் என்னையா பதில் சொல்ல போகிறீங்க? அதுதான் எங்களுக்கு தேவைன்னா அதற்கு என்கிட்ட பதில் இல்லை. பதில் சொல்ல முடியும், அது தேவையில்லை. ஓகே. என்னுடைய நிலைப்பாடு என்ன, என்னுடைய காரியம் என்ன, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னுடைய வேலை இல்லை. நான் என்ன செய்ய விரும்புகிறேன் அல்லது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் தொடர்ந்து வேதத்தை வாசிப்போம், வேதத்தை நேசிப்போம், வேதத்தை தியானிப்போம், வேத வசனங்களையே சுவாசிப்போம், வேத வசனத்தின்படி வசிப்போம். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. யார் சொல்கிறதையும் நம்பி வேதம் தவறு என்பதை நோக்கி பார்க்கக்கூடிய காரியம் நமக்கு அடுத்தது அல்ல. அது நம்முடைய காரியம் அல்ல. வேத வசனங்களை நாம் நம்புகிறோம்.
நம்மை உயிர்ப்பித்த ஆவியானவர் யார் என்பதை அறிந்திருக்கிறோம். நம்மை ரட்சித்த இயேசு யார் என்பதை அறிந்திருக்கிறோம். அவருடைய உறவை நாம் புரிந்திருக்கிறோம். அவருடைய உறவு நம்முடைய இருதயத்துக்குள்ள கொடுக்கிற சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஜாய் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவரிலே நிலைத்திருப்போம். முடிவு பரியந்தம் அதையே நாடுவோம். தாகத்தோடு தேடுவோம். தாகத்தோடு அவருடைய வசனங்களை வாசிப்போம். யாருடைய உபதேசங்களையும் நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உபதேசங்கள் நல்லது தான், ஆனால் என்ன நோக்கத்திற்காக கொடுத்தார்கள் என்பதை சரியாக விளங்கி கொள்ளவில்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்து. அதே போல ஒரு பகுதி உண்மையை மட்டும் வலுவாக போதித்து கொண்டிருந்தால் அங்கேயும் ஆபத்து இருக்கிறது. எல்லா வசனங்களையும் நாம் ஒன்று போல ஏற்றுக்கொள்வோம். ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற விதமாய் வசனங்களை புரிந்து கொள்வோம். அவரிலே நிலைத்திருப்போம். அவருக்குள்ளாக வாழ்வோம். நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அவர் உயிரோடு இருக்கிறார். அவருக்கு சாட்சி கொடுப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். God bless you. Thank you all.